அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம ஆல்ரெடி கொள்கைகள் பாடங்கள் தான் தொடர்ச்சியாக நிறைய பாடங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோ அல்லாஹ் உருவாக்கிய மலக்குகளுக்கு பற்றி பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல்லாஹின் நெருக்கமான 4 மலக்குகள் பற்றியும் நம்ம தெரிஞ்சு கொண்டோம். அது யார் யாரு? ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஹஸ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹஸ்ரத் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம், ஹஸ்ரத் இஜ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். அவங்க என்னென்ன வேலை பார்த்தாங்க? ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வின் வகையையும் கட்டளைகளும் நபிமார்களிடம் கொண்டு வந்தாங்க. ஹஸ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மலை, உணவு மற்றும் வாழ்வாதாரங்களை கவனிக்கும் பணியை செய்கிறாங்க. ஹஸ்ரத் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கியாமத் நாளில் சூர் ஊதுவாங்க. ஹஸ்ரத் இஜ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தீங்கன்னா உயிர்களை கைப்பற்றும் பணியை செய்கிறாங்க. மலக்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வின் கட்டளைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து அவங்களுடைய செயல்களை செய்கிறாங்க. இப்போ இந்த 4 வானவர்களை தவிர இன்னும் பல வானவர்களை பற்றியும் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸிலும் கூறப்பட்டுள்ளது. அவர்களில் சிலரின் பணியை தான் நம்ம பார்க்க போறோம். என்னது? அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலேயே ஒழுங்காக நடத்த எண்ணிலடங்கா வானவர்களை நியமித்திருக்கிறான். அது நமக்கு தெரிஞ்சதுதான். அவர்கள் ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டாங்க. கட்டளையிட்டதை முழுமையாக நிறைவேற்றுவாங்க. நாமும் நமது வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வின் கட்டளைகளை மகிழ்ச்சியுடன் ஏற்று நடக்க முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். வானவர்கள போல அல்லாஹ்வின் கட்டளை கீழ்ப்படிந்து வாழும் மனிதர்களையே அல்லாஹ் உயர்ந்தவர்களாக ஆக்குவான். அல்லாஹ் பார்த்தீங்கன்னா நம்மையும் ஈமான் உறுதியுடன் நல்ல அமல்கள் செய்யும் அடியார்களாக ஆக்குவானாக. ஆமீன். கிராமன் காத்திபீன் எனும் 4 வானவர்கள் உள்ளனர். அவர்கள் இருவர் பகலிலும் இருவர் இரவிலும் அடியானுடன் இருப்பார். ஒரு வானவர் அடியானின் வலது தோளில் இருந்து அடியானின் நன்மைகளை பதிவு செய்வார். மற்றொரு வானவர் இடது தோள்களில் இருந்து அடியானின் தீமைகளை பதிவு செய்வார். இது சூரத்துல் இன்ஃபிதார்ல இருக்கு. நம்ம பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் செய்யும் ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் கண்காணிக்க வானவர்களை நமக்கு நியமிச்சிருக்கான். நம்முடைய நல்ல செயல்கள் பதிவு செய்யப்படுகின்ற என்ற எண்ணம் பாத்தீங்கன்னா நம்மை நன்மைக்கு அழைத்து செல்லும். தீமைகள் எழுதப்படுகின்றன என்ற உணர்வு பாவத்தில் இருந்து காப்பாற்றும். நம்ம யாரும் பார்க்கவில்லை என்று நம்ம நினைக்கிற அந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்காக நியமிக்கப்பட்டிருக்க வானவர்கள் நம்மை விட்டு பிரியாம இருந்து நம்மளுடைய எல்லா தீமைகளை நன்மைகளை எழுதக்கூடியவங்களாக இருக்காங்க. நம்ம நாவையும் செயல்களையும் பாதுகாத்து நல்ல அமல்கள் அதிகமாக செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சில வானவர்கள் மனிதனை ஆபத்துகள் முசீபத்திலிருந்து காப்பாற்றும் பணியில் உள்ளனர். அவர்கள் அடியானின் முன்னும் பின்னும் இருந்து பாதுகாப்பு தருகின்றனர். இவர்களுக்கு ஹஃப்லா என்று கூறப்படும். சூரத்து ரஅத் அப்படின்ற சூறால இருக்கு. எத்தனை தடவை தெரியாத ஆபத்துகளிலிருந்து நம்ம பாதுகாக்கப்படுகிறோம் தெரியுமா? அது அல்லாஹ்வின் அருளும் அவன் நியமித்த வானவர்கள் பாதுகாப்பும் தான். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை இழக்கக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க நினைத்த மனிதனை எந்த ஆபத்தும் அழிக்க முடியாது. அல்லாஹ் நம்மையும் நமது குடும்பத்தாரையும் எல்லா ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பானாக. இன்ஷா அல்லாஹ். ஆமீன். சில வானவர்கள் மனிதன் இறந்த பிறகு கபருக்குள் அவனிடம் கேள்வி கேட்கும் பணியில் உள்ளனர். இவர்களுக்கு முன்கர் நக்கீர் என்று கூறப்படும். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. ஒரு நாள் நம்ம அனைவரும் அல்லாஹ்விடம் திரும்பி செல்ல வேண்டியவர்கள் தான். கபர்ல கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்ல இன்றே ஈமானை அமல்களையும் சரியா செய்ய வேண்டும். கபரில் அமைதி வேண்டும் என்றால் உலகில் அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அல்லாஹ் நம் கபூர் சொர்க்க தோட்டங்களில் ஒரு தோட்டமாக அமைய தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இன்றைய பாடத்தை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் இன்றைய பாடம் பார்த்தேன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல் நிறைய பாடங்களை கற்றுக்கிறதுக்கு நம்மளுடைய அசீஸ் இஸ்லாமிக் பிளாக் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய குடும்பத்தார்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்து நாளைக்கு மறுமை வரைக்கும் உங்களுக்கு இந்த நன்மையை ஈட்டி தரதுக்கு அல்லாஹ் தாலா தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.